அனைவருக்கும் வணக்கம். 12th மேக்ஸில் செகண்ட் சாப்டரில் இம்பார்ட்டன்ட் PYQ பார்க்குறோம். கொஸ்டின் நம்பர் 8, ஃபைண்ட் த டொமைன் ஆஃப் சைன் இன்வர்ஸ் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு சொல்லியிருக்காங்க. சம் நமக்கு ஜென்ரலாக சைன் இன்வர்ஸோட டொமைன் பார்த்தீங்கன்னா -1 to +1 இருக்கும். அப்போது இங்கே உள்ளே இருக்கிற வேல்யூ மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இஸ் கிரேட்டர் than or equal to -1 அண்ட் லெஸ் than or equal to +1. இப்போ இந்த மைனஸை ஃபஸ்ட்டு கேன்சல் பண்ணிக்கலாம். ரெண்டு பக்கம் மைனஸ் எல்லாம் மல்டிப்ளை பண்ணும்போது இது +1 ஆகும். இந்த சிம்பிள் கிரேட்டர் தென் சிம்பிளாக மாறிடும். கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு இங்கே மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஆகும். இது மறுபடியும் இந்த சிம்பிள் சேஞ்ச் ஆகும். +1 -1 ஆகும். ஓகேவா? ஆனால் இன் ஜென்ரல் நமக்கு எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ எப்படி இருக்கும்? கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0 இருக்குமா? ரைட். ஸோ இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0 இருக்கும், லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1 இருக்கும். ஓகேவா? நல்லா புரியுதா பாருங்கம்மா. இந்த இடத்துல என்ன சொல்றாங்கன்னா எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ -1ல இருந்து +1 வரைக்கும் இருக்கணும். ஆனா இந்த இடத்துல நமக்கு ஜென்ரலா என்ன வரும்? எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ 0ல இருந்து 1 வரைக்கும் தான் வரும். இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணோம்னா இந்த 0 to 1 ரெண்டுத்துலையுமே இருக்கு. அப்போ நெகட்டிவ்ல இருக்கிற வேல்யூ நமக்கு கிடைக்க வாய்ப்பு இல்லை. அதனால தான் நம்ம இந்த ஈக்குவேஷனை இப்படி மாற்றி எழுதிக்கிறோம். ஓகேவா? இப்போ ரெண்டு பக்கம் எல்லா இடத்துலையும் ஸ்கொயர் ரூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வேல்யூ என்ன கிடைக்குது பாருங்க. 0 less than or equal to x is less than or equal to plus or minus 1 கிடைக்கும். ஓகேவா? ஸோ பிளஸ் ஆர் -1ன்றது போது -1ல இருந்து +1 வரைக்கும் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்ப்போம். ஸோ செக் பண்ணோம்னா எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ கிரேட்டர் தென் 0வா இருக்கும். எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ இந்த லிமிட்டுக்குள்ளேயும் வரும். அப்போ நமக்கு டொமைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா -1 to 1. சரிங்களா? So sin inverse of -x square உடைய domain -1 to 1. Okay, thank you.